எண் 13 எஸ். மதுவந்தி. நான் கண்ணென போற்றும் கவித்தமிழே, நான் உயிரென போற்றும் உயிர் தமிழே, என் சொல்லை சுவையாக்கும் செந்தமிழே, முத்தான வார்த்தைகளால் என்னை மூழ்கடிக்கும் முத்தமிழே, என் சிந்தனை அலங்கரிக்கும் ஏற்றமிழே, என் தாய் போற்றி வளர்த்த தாய் தமிழே, என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் திணையள வேணும் நலம் பயக்கும் என நான் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளே. அத்தகை தாய்மொழியாகிய தமிழ் மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையால். இத்திருக்குறளுக்கு நேரிய பொருள், பிறப்பினால் உலக மக்கள் அனைவரும் ஒருவரே ஆவர். அவர்கள் செய்யும் தொழில்கள் வேறுபட்டிருந்தாலும் அதனால் அவர்களுக்கு தனிய சிறப்புகள் ஏதுமில்லை என்பதாகும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது ஓர் அடிப்படை உயிரியல் உண்மை. இவ்வுண்மையை திருவள்ளுவர் வாழ்வியல் விழுமியமாக முன்வைக்கிறார். பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமமாக பார்க்கப்பட வேண்டும். அவற்றில் உயர்வு தாழ்வு என்கிற பேதமில்லை. அதனால்தான் பாரதி பாடினார், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று. இந்த பரந்த உலகத்தையும் உலகத்து மக்களாகிய ஏன் புல் பூண்டு மரம் செடி கொடி பறவை விலங்கு முதலான உலகத்து உயிர்கள் அனைத்தையும் ஒரே தரத்தில் வைத்து எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒக்கும் என்று உரத்த குரல் கொடுக்கிறார் திருவள்ளுவர். பொதுமை கரங்களில் அடங்காத ஜாதி இல்லை, மதம் இல்லை, நாடு இல்லை, நிறங்கள் இல்லை, எல்லாரும் ஒன்று ஒன்றன்றி வேறில்லை. மேல் கீழ் என்ற பேதம் இல்லை, நான் நீ என்ற பிரிவு இல்லை, நாம் தான். கடையேழு வள்ளல்களின் பாரியும் வேகனும் சிறப்பானவர்களாக போற்றப்படுகிறார்கள். ஏனென்றால் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர்வை கொடுத்தான் வேகன். இவர்கள் கொடுத்த கொடை கேட்கும் திறனற்ற உயிர்கள் என்பதால் இவர்களின் கொடை சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. உயிர்கள் அனைத்தையும் ஒன்று என்பதனை காட்டுகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற திருவள்ளுவரின் சிந்தனையின் வெளிப்பாடுதான் வள்ளலாரின் ஆன்மநேய ஒருமைப்பாட்டுணர்ச்சி. எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஒக்கின்றாய். திருவள்ளுவ பொதுமை சிந்தனைக்கு ஆன்மீகம் என்று புதிய பரிமாணத்தை அளிக்கின்றார் வள்ளலார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமுலர் படைத்து காட்டும் ஓருலக ஒருமைப்பாட்டிற்கும் வழியமைத்து கொடுத்தது திருக்குறளின் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தொடரே என்றார் மிக இல்லை. இவ்வுலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் ஒரே தரத்தில் வைத்து நோக்கும் வள்ளுவரின் மனப்பான்கு எந்த எண்ணப்பாட்டை கொண்டோரால் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய உண்மையாகும். திருக்குறள் ஒரு தெளிந்த நீரோடை. அதன் உண்மையான ஆழம் 1000 அடிகளுக்கும் அதற்கு மேலும். தெளிவுறவே அறிந்திடுவோம், தெரியா ஒன்றை தெளிவு பெற மொழிந்திடுவோம். தெரிந்த பின்னே தெரிந்ததும் தெளிவு பெறும் நம்மறிவு. தெரிந்த பின் உருவாகும் புது உறவு. தெரிந்த அனைத்தையும் தெளிவாக சொன்னேன், புரிந்த அனைத்தையும் புரியும்படி சொன்னேன். பேச்சினிலே தீப்பற்றி உண்மையை கைப்பற்றி பொய்மையை வெளியேற்றி தமிழ் அன்னையை போற்றி